ஓகே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ நம்ம டைரெக்டாக செய்திக்கு போயிடலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமும் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சோதோம் கொமோரா என்ற பட்டணங்களை அழிக்க தேவன் தமது தூதர்களை அனுப்பினார். ஏன்னா அதனுடைய பாவங்கள், அந்த இரு பட்டணத்தாருடைய பாவங்கள் அருவருப்பான பாலுறவு பாவங்கள், மிருகத்தை விட மோசமான பாலுறவு பாவங்கள், செக்ஸுவல் சின்ஸ். அது தேவனால சகிக்க முடியல அந்த பாவங்களை. சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாம, உறவு வித்தியாசம் இல்லாம, அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயங்கரமான அந்த பாலுறவு பாவங்களை சகிக்க முடியாம ஆண்டவர் கொடுத்த அவகாசம் எல்லாம் கூட, வாய்ப்பெல்லாம் கூட முடிஞ்சது. இனி இந்த பட்டணத்தார பூமி மேல வாழ விடக்கூடாதுன்னு கர்த்தர் முடிவெடுத்துட்டார். அவ்வளவு கீழ்த்தரமான அருவருப்பான பாலுறவு பாவங்களால அந்த பட்டணம் நிறைஞ்சு போச்சு. ஸோ அதை அழிக்க தேவன் இறங்கி வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் செய்ய போற இந்த காரியத்தை ஆபிரகாம் கூட சொல்லணும், இந்த விஷயத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தணும்ன்றார். ஏன் தெரியப்படுத்தணும் அப்படின்னா, ஆபிரகாம் என் ஃப்ரெண்டு. ஆபிரகாம் யாரு? என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டுக்கு சொல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். நாம நம்முடைய எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்றது யார்கிட்டன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான். அப்பா அம்மா கிட்ட சில விஷயங்களை சொல்ல மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லி பகிர்ந்துப்போம். அந்த மாதிரி இந்த விஷயத்தை, நான் செய்ய போற இந்த விஷயத்தை ஆபிரகாமுக்கு நான் சொல்லியே தீரணும். ஏன்னா ஆபிரகாம் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் செய்ய போற காரியத்தை குறித்து ஆபிரகாம் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ஆபிரகாம் யாரு? ஃப்ரெண்ட். யாருக்கு? ஆண்டவருக்கு. the friend of God. Abraham the friend of God. ஸோ 18ஆம் அதிகாரத்தையும் 19ஆம் அதிகாரத்தையும் நம்ம தியானிக்க போறோம். 2 அதிகாரங்கள். உங்கள் முழங்கால்களையும் இடுப்புகளையும் ஜடப்படுத்திக் கொள்ளுங்கள், முதுகெலும்புகள் ஜடப்படுத்திக் கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பத்தி எழுதப்பட்டிருக்குது. 19ஆம் அதிகாரத்துல லோத்துவை பத்தி எழுதப்பட்டிருக்குது. 18ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். 19ஆம் அதிகாரத்துல லோத் த ஃப்ரெண்ட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தை சிநேகித்தவன், உலக சிநேகிதன், உலகத்துக்கு ஃப்ரெண்ட் ஆகி போயிட்டான். ஸோ இப்போ நாம இந்த 2 பேரையும் குறித்து, இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை குறித்து நான் வேகமா சொல்லின்னு போறேன். நமக்கு தெரியும், ஆபிரகாமை தேவன் அழைத்த போது லோத்துவும் கூட வந்தார். லோத்து யாரு? ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் வந்தாங்க. இவங்க 2 பேருடைய சொத்துக்களும் பூமி தாங்க கூட முடியாததா இருந்துச்சு. அதனால இவங்க மேய்ப்பருக்கும் அவங்க மந்த மேய்ப்பருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ ஆபிரகாம் என்ன பண்றாரு? லோத்துவை கூப்பிட்டு, லோத்து, நாம சொந்தக்காரங்க, நம்ம நடுவில் சண்டைலாம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. அதனால உனக்கு எந்த பகுதி பிடிச்சிருக்கோ
எந்த நிலப்பகுதி பிடிச்சிருக்கோ அந்த நிலத்துக்கு அந்த பக்கம் நீ போய் நீ சுகமாயிரு, பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு ஆபிரகாம் ஒரு உயர்ந்த மனதோடு லோத்து கிட்ட சொல்றார். லோத்து என்ன பண்ணிருக்கணும்? சித்தப்பா நான் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கணும். பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா லோத்து என்ன பண்ணாரு? சோதோம் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஏன்னா அந்த பகுதி நீர் வளம் மிக்க பகுதியா இருக்கிறதுனால இந்த அவருடைய மந்தைகளுக்கு தேவையான தண்ணீரும் மேய்ச்சலும் சம்பூர்ணமா கிடைக்கின்றதுனால என்ன பண்ணாரு? சோதோம் கிட்ட போயிட்டார். ஓகே, ஸோ இந்த 18-19 அதிகாரத்துல 3 பேர் இறங்கி வர்றாங்க பூமிக்கு. 3 பேர் இறங்கி வர்றாங்க. என்ன நடந்துச்சு? இந்த ரெண்டு பேரோட வேறுபாடுகளை நாம பார்த்துக்கிட்டு அப்படியே ஆவிக்குரிய செய்தியை பார்த்துட்டு உள்ள போவோம். நம்பர் ஒன் வேறுபாடு லொகேஷன், அவருடைய இருப்பிடம். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இந்த 3 தூதர்கள் இறங்கி வந்தப்போ ஆபிரகாம் எங்க இருக்காரு பாருங்க. 18:1. பின்பு கர்த்தர் இங்க மைக் ரெக்கார்டிங் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்து தான் வீட்டான உட்கார்ந்துங்கிறார். லோத்து எங்க இருந்தாரு பாருங்க. லோத்து எங்க இருந்தாரா? 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். லோத்து சோதமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். சோதமின் வாசல்ல உட்கார்ந்துங்கிறார் இவர் தலைவர். ஆபிரகாம் எங்க இருக்காருன்னா, கர்த்தர் எங்கு இருக்க சொன்னாரோ அங்க இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், கர்த்தர் எங்கு இருக்க சொன்னாரோ அங்க இருக்கிறார். ஆனா லோத்து எங்க போயிட்டாரு? சோதோம் போயிட்டார். சோதோமுடைய அந்த வாசல்ல போய் உட்கார்ந்துங்கிறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் பிரிவினை வந்து லோத்து சோதமை தெரிந்து கொண்ட போது அவருக்கு உள்ள போன ஆசை இல்லை. 13:12 சொல்லுது, சோதோம் பட்டணத்து கிட்ட போய் கூடாரம் போட்டாருன்னு சொல்லுது. சோதோம் கிட்ட போயிட்டு கூடாரம் போட்டாருன்னு சொல்லி. ஆனா 14:12 சொல்லுது, லோத்து சோதோமுக்குள் வாசம் பண்ணினான், சோதோமிலே வாசம் பண்ணினான். இந்த சோதோம் எதை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. இந்த சோதோம் பாவத்தால நிறைஞ்ச பட்டணம் ஒண்ணு லோத்துக்கு தெரியும். அங்க போனா நிம்மதியா இருக்க முடியாது, பல பாவ சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு தெரியும். அந்த மக்கள் மேல தேவனுடைய தீர்ப்பு வரப்போகுதுன்ற விஷயமும் தெரியும். தெரிஞ்சும் தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில சோதோமு கிட்ட போயிட்டு கூடாரம் போட்டாரு. கொஞ்ச நாளுக்குள்ள சோதோமுக்கு உள்ளவே போயிட்டார். 2 பேரும் நீதிமான்களே. ஆபிரகாமும் நீதிமானே, லோத்துவும் நீதிமானே. ஆனா ஆபிரகாம் என்ற நீதிமான் ஆண்டவரோடு சிநேகம் செய்தான். லோத்து என்ற நீதிமான் உலகத்தோடு சிநேகம் செய்தான். உலகத்து கிட்ட போனா அது என்ன பண்ணுச்சு? உள்ள இழுத்துக்குச்சு. இந்த உலகம் இருக்கே, உலகம் அது தேவனை விட்டு நம்மை பிரிக்க நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும். இறுதியில நம்மை விட்டே நம்மை பிரித்து விடும். இந்த உலகம் நமக்கு தேவனை விட்டு பிரிக்க நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து இறுதியில நம்மை விட்டு நம்மை பிரித்து விடும். லோத்தை பிரிச்சிடுச்சு. லாஸ்ட் என்ன பண்ணாங்க? லோத்துடைய குமாரத்தில் அவனுக்கு ஃபுல்லா சாராயை ஊத்திட்டு அவனை மறக்க வச்சுட்டு ஒரு அருவருப்பான காரியத்தை பண்ணிட்டான். தன்னைத்தானே தொலைத்து கொண்டான் லோத்து. இந்த உலகம் அவ்வளவுதான், எல்லாத்தையும் கொடுத்து லாஸ்ட்ல ஒரே கூட போட்டுரும். லோத்து பார்த்து எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த உலகம்.
என்னய்யா உலகம்னா தேவனை அற்ற வாழ்க்கை. கடவுள் தேவையில்லையா? கடவுள் தேவையில்லை வாழ்க்கைக்கு. தேவன் அவசியம் இல்லை. தேவன் அவசியம் இல்லை என்று வாழ்கிற வாழ்க்கை தான் உலகம். உலகம் என்ன? நம்ம கண்ணால பார்க்கறது இல்ல, இந்த மரம் செடி பொருட்கள் அல்ல. உலகம் என்பது ஒரு சிஸ்டம். பைபிள் பாஷையில உலகம் என்றால் அது ஒரு கரப்டட் சிஸ்டம். அந்த உலகத்தை பத்தி நம்ம யோவான் அருமையா சொல்லுவாரு. 1 யோவான் 2 கண்களின் இச்சை மாம்சத்தின், எப்படி கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, இவை யாவும் உலகத்தில் இருந்து உண்டானவைகள். இதான் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. தேவனற்ற வாழ்க்கை. எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் வாழ்வேன். எனக்கு தேவையானதெல்லாம் இந்த பூமியில் இருக்குது, அதனால கடவுள் எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை கொண்ட ஒரு சிஸ்டம் தான் உலகம். இந்த உலகத்துக்கு கிட்ட நம்ம போனோம்னா அது என்ன பண்ணும்? உள்ள இழுத்துடும். லோத்து உலகத்துக்குள்ள போனா லாஸ்ட்ல உருப்படாமலேயே போயிட்டான். ஒரு நீதிமான் உலகத்துக்கிட்ட போயிட்டு அதனோடு சிநேகம் வைத்தான், இறுதியில உருப்படாமல் போயிட்டான். அதனால உலகத்துக்கிட்ட கூட போகக்கூடாது. அது உள்ள இழுத்துரும். பாவிகளுடைய வழியில நிக்காத, பரியாஸ்கார உட்காரும் இடத்துல உட்காராத, துன்மார்க்கருடைய வழியில நடக்காத. ஆனா லோத்து அங்க நம்ம உட்கார்ந்துங்கிறான். எங்க? சோதோம் என்று அருவருப்பான பாவம் கொண்ட மக்கள் மத்தியில போயிட்டு உட்கார்ந்துங்கிறான். இறுதியில லோத்து எல்லாத்தையும் இழந்தான். எதுக்காக போனானோ, எதுக்காக ஆபிரகாமை விட்டு சோதோமுக்கு போனானோ அது எல்லாவற்றையும் இழந்தான். சோதோம் எல்லாத்தையும் கொடுத்து லோத்துவை சோரம் போக வச்சிருச்சு. எல்லாம் காலி ஆயிடும். லோத்து பார்த்து. ஆமென். 2வது பாருங்க, டைமிங். எந்த டைம்ல இந்த தேவ மனுஷர்களும் சந்திச்சாங்க பாருங்க. ஆபிரகாம பகலின் உஷ்ண வேளையில, நடு பகல்ல, அந்த நேரத்துல தேவ தூதர்கள் ஆபிரகாம சந்திக்கிறாங்க. பட் லோத்து எப்ப சந்திச்சாங்க பாருங்க? சாயங்காலத்துல. லோத்துடைய வாழ்க்கை சாயங்கால வாழ்க்கை. சாயங்காலம் என்னது? அப்படி பகலும் இல்லாம அப்படி இரவும் இல்லாம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு சூழ்நிலையை தான் சாயங்காலம்னு சொல்லுவோம். லோத்து சாயங்காலத்துல வாழ்ந்துங்கிறான். இப்படி இல்லை அப்படி இல்லை, அப்படி ஒரு காலு இப்படி ஒரு காலு. கர்த்தரும் வேணும், சோதமும் வேணும், பணமும் வேணும், பரிசுத்தரும் வேணும். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துங்கிறான். யாரு? லோத்து. சாயங்காலம்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். சாயங்காலம்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இருட்டுக்குள்ள போயிட்டான். சாயங்காலம் என்ன பண்றோம்? இருட்டுக்குள்ள தள்ளிடும். ஆனா ஆபிரகாமும் பட்ட பகலில் வாழ்கிறான். நீதிமான் பட்ட பகலில் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பான் அவனுடைய வழிகள். சோ ஆபிரகாம் என்ற நீதிமான் வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறான். லோத்துவோ இருட்டுக்குள்ள போயிட்டான். அனலுமின்றி குளிருமின்றி நடுவில் என்னது? வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க அநேக கிறிஸ்துவங்க. இப்படி ஆண்டவருக்குள்ள ஆழமா போல உலகத்தோடு ஒத்து வாழறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு வாழ்க்கை. இந்த உலகமும் பணமும் வேணும், கர்த்தரும் வேணும், உலக சுகங்களும் வேணும், உன்னதருடைய கிருபையும் வேணும். ஒத்தே வராது. இயேசு சொன்னாரு, நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்னு அப்படியாவது இரு, இல்ல இப்படியாவது இரு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ற வாழ்க்கை மட்டும் அவரை அவமானப்படுத்துற வாழ்க்கை, கர்த்தரை அவமானப்படுத்துற வாழ்க்கை, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழற வாழ்க்கை. இந்த உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். இந்த ரெண்டு மிக்ஸே ஆகாது. சாயங்கால வாழ்க்கை சாகடிச்சிடும். ஜாக்கிரதை. லோத்து
பார்த்து, சாயங்கால வாழ்க்கை சாகடிச்சிடும். ஸோ நாம் இப்போ எங்க இருக்கிறோம்? நாம பரிசோதனை பண்ணிக்கிட்டே போனோம். இங்க அதான் மெயின். இப்போ நம்ம பட்ட பகல் இருக்கிறோமா அல்லது சாயங்காலத்தில் இருக்கிறோமா? இந்த வசனம் உங்களை ஸ்கேன் பண்ணிடும். தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இது ஸ்கேன் பண்ணிடும். நீ இப்போ, நாமும் இப்போ பட்ட பகல் இருக்கிறோமா இல்ல சாயங்கால வாழ்க்கையில் இருக்கிறோமா? தேவனுடைய சிநேகிதன் பட்ட பகல்ல இருக்கிறாரு, பகலின் வாழ்க்கை. ஆனால் லோத்துவோ உலக சிநேகிதன் சாயங்காலத்தில் இருக்கிறார். வசனம் சொல்வது, நாம் எல்லாரும் பகலுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்த வெளிச்சத்தில் அப்படியே இருக்கணும். நம்ம அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டோம்னு வச்சுங்க, சாயங்காலம் வந்துடும். சாயங்காலம் வந்துச்சுன்னா இருட்டிடும். வாழ்க்கை லோத்து வாழ்க்கை போல இருட்டாய் போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். மூணாவது வேறுபாடு, விசிட்டர்ஸ். அவர்களை சந்திக்க வந்த தேவ மனுஷர்கள். பாருங்க, ஆபிரகாமை சந்தித்தது 3 பேர், இறங்கி வந்து 3 பேர். இந்த 3 பேரு ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. ஆனா லோத்துவை சந்திச்சது 2 பேரு தான். ஒருத்தர் மிஸ்ஸிங். யார் அந்த ஒருத்தர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்க வந்த 3 பேர்ல ஒருத்தர் இயேசு, இன்னொருத்தர் மற்ற 2 பேர் தேவ தூதர்கள். அதாவது இந்த பூமிக்கு தேவகுமாரன் இயேசுவாய் மனித அவதாரத்தை வருவதற்கு முன்பதாக இயேசு அநேக அவதாரங்களில் பிரத்யட்சமானார். அதுல ஒரு அவதாரம் தான் இங்க தேவதூதனா வந்து காட்சியளிக்கிற ஒரு காரியம். ஸோ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சந்திக்கிறாரு. பட் லோத்தை சந்திக்க போகும்போது இயேசு கிறிஸ்து போல தூதர்கள் அனுப்பி வச்சிருக்காரு. நீ போய் பாருங்கப்பா, நான் அவங்ககிட்ட வரமாட்டேன். ஏன்னா அவன் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறான். அவனோடு கூட என்னால் ஐக்கியப்பட முடியாது. இயேசு சொல்றாரு, அவன் லோத்துவோடு என்னோட ஐக்கியப்பட முடியாது. அதனால நீங்க போங்க, நீங்க போய் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூதர்கள் அனுப்பிக்கிறார தவிர இயேசு கிறிஸ்து போல. ஏன் அந்த வீட்டுக்கு போல? இவங்க கூட யார், இந்த 2 தூதரும் கூட என்ன பண்றாங்க, வீட்டுக்கு யாரு லோத்து சாப்பாடு கூப்பிடுறாரு. ஆனா 2 பேர் என்ன சொல்றாங்க, நாங்க வரமாட்டோம், நாங்க வீதியிலே தங்குறோம், உன் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டோம்ப்பா, நாங்க வீதியிலே தங்க. அது ஆபத்தான வீடு. அது அந்த வீட்டுல தெய்வ பயம் இல்லை, அந்த வீட்டுல தேவனோட ஐக்கியம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள சோதம் நிறைஞ்சு கிடக்குது, உலகம் நிறைஞ்சு கிடக்குது. அந்த வீட்டுல ஆண்டவர் வந்து வாழுற அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள மேட்டர் எதுவும் இல்லை, ஆவிக்குரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதனால ஆண்டவரால வந்து லோத்துவோடவும் அவன் குடும்பத்தோட ஐக்கியப்பட முடியல. அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடவும் முடியல. தூதர்கள் சொல்றாங்க, உன் வீட்டில் இருக்கிறத விட தெருவில் இருக்கிறது எங்களுக்கு சேஃப்டி. ஸோ லோத்து எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டான் பாரு. ஆண்டவரால லோத்துவோட ஐக்கியப்பட முடியல. இயேசு சொல்றாரு, நான் வரமாட்டேன், நீங்க போங்கடான்ட்டார். எவ்வளவு பயங்கரமான விஷயம். பிரியமானவர்களே, நம்முடைய கதைக்கு வருவோம். நம்ம வீட்டுக்கு இயேசு வருவாரா? நம்ம வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து கூப்பிட்டா வருவாரா? அவர் வந்து நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு நம்முடைய வீட்டில் தங்குற அளவுக்கு நம்முடைய சூழ்நிலை இருக்குதா? அவருக்கு பிடிச்ச காரியங்கள் வீட்டில் நடக்குதா? நம்முடைய வீடு எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு அனுகூலமா இருக்குதா? நான் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பாடு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சாப்பாட்டுக்கு. வீட்டுக்குள்ள போனேன். அந்த வீடா, ஐயோ சாப்பாடு நல்லா இருக்குது, வீடு சரியில்லை. வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு துர்வாசனை, சுத்தமே இல்லாத ஒரு வீடு, பார்க்கறதுக்கே அலங்கோலம். அந்த வீடு, அங்க உட்காரவே முடியல. எப்படியோ சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன்.
மறுமுறை பிரேயருக்கு போகும்போது சொல்லிட்டேன், சாப்பாடு இங்கே கொண்டாந்துருக்குப்பா, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்னா அந்த வீட்டுல என்னால தங்க முடியல, தங்குறதுக்கு ஏதுவான அந்த வீடு சுத்தம் இல்லை. அதே போலதான் லோத்துடைய வீட்டுல இயேசுவால இருக்க முடியல. ஏன்னா அந்த அந்த லோத்துனுடைய வீடு, அவருடைய குடும்பம் உலகத்தோடு சேர்ந்து போச்சு. சகோதரனே, சகோதரியே, உன்னோடு கூட இயேசுவால் ஐக்கியப்பட முடியுமா? உன் குடும்பத்தோட இயேசு ஐக்கியப்பட்டு இருப்பாரா? உன் வீட்டுல உலகம் இருக்குதா, அல்ல இயேசு இருக்கிறாரா? என்னால உறுதியா சொல்ல முடியுமா? என்கிட்ட என் கர்த்தரால ஐக்கியப்பட முடியும், என் குடும்பத்துல ஐக்கியப்பட முடியும்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, ஐயோ அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்ப்பா. அந்த வீட்டுல எப்ப பாரு சினிமா, எப்ப பாரு சினிமா பாட்டுகளும், எப்ப பாரு நாடகங்களும், எப்ப பாரு சண்டைங்க, எப்ப பாரு ஒரே கோஸ்ட் அந்த வீட்டுல. என்னால் அங்க வாழ முடியாது, நீங்க போங்கப்பா. அது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் தெரியுங்களா சிஸ்டர்? எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். மோசே சொல்லுவாரு, மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, மோசே நான் கூட வரமாட்டேன்ப்பா, இனிமேல் தூதனை அனுப்புறேன், கூட்டின்னு போங்க. ஏன்னா இது மோசமான ஜனம், எனக்கு கோபம் வந்துச்சுன்னா ஒரே போடுறேன் இவங்களை. நான் சொல்லிட்டேன், கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால நான் தூதரை அனுப்புறேன், மோசே நீ கூட்டின்னு போ அவங்களன்னு சொல்றாரு. நான் மோசே சொல்றாரு, ஆண்டவரே முடியாதையா, நீ வராம, நீ என் கூட வராம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு. எங்களுடைய தைரியம் என்ன, எங்களுடைய பலம் என்ன? நீங்க தானே. நீங்க இல்லாத போது நாங்க எப்படி வாழ முடியும்? எனக்கு தூதரெல்லாம் வேணும், நீங்க தான் வரணும். நீ வந்தா போறேன், இல்லாட்டி போக மாட்டோம் போ. அப்புறம் கர்த்தரை பார்த்தாரு, சரி வரணும் போட, எங்கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கூட வந்தாரு. ஏன்னா அவர் இல்லாத ஒரு பயணம், அவர் இல்லாத ஒரு வீடு, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆபத்தானது. அது ஆபத்தானது. ஒரு நிமிடம், ஒரு தடவை நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போம், நம்மோடு கூட கர்த்தரால ஐக்கியப்பட முடியுமா? இல்ல இப்போ உங்களோடு கூட இயேசு ஐக்கியப்பட்டு இருக்கிறாரா? உங்க வீட்டுல இருக்கிறாரா? அவரு உறுதியா சொல்ல முடியுமா? லோத்து பார்த்து வீடு வீடு கெட்டு போயிடுங்க, பார்த்து, கர்த்தர் இல்ல வீட்டுல, ஜாக்கிரதை. அடுத்த வேறுபாடு பாருங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு. இந்த தூதர்கள் வந்த உடனே ஆபிரகாம் பார்த்து ஓடுறார். ஓடி போயிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி விழுந்து பணிந்து, ஐயா கொஞ்ச நேரம் உட்காருங்க, தண்ணி தரேன், குடிங்க, காலை கழுவிக்குங்க, மரத்தடியில் உட்கார்ந்துருங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்றேன், திருப்தியா சாப்பிட்டு அப்புறம் போங்க சொல்லிட்டு ஒரே ஓட்டமா சாரா கிட்ட ஓடுறாரு. சாரா மெல்லிய மாவு எடுத்து அருமையான அப்பங்கள் சுடு. உடனே அங்கிருந்து மந்த கிட்ட ஓடுறாரு, ஒரு நல்ல இளங்காலைய ரெடி பண்றாரு சாப்பாட்டுக்கு. கொண்டாந்து அதெல்லாம், அந்த சாப்பாடெல்லாம் கொண்டாந்து அவங்க கிட்ட வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு இருந்தா, பிரதர் ஈசா பிரதர், அவங்க சாப்பிட்டு இருந்தா ஆபிரகாமு கையை கட்டி நின்னுங்கிறாரு. கையை கட்டி நின்னுங்கிறார். அவர் தான் பரிமாறுறாரு. ஐயா இன்னொரு ரொட்டி போட்டுங்க, ஐயா கறி போட்டுங்க, நீ எலும்பு நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் பரிமாறுங்கிறாரு. சாரா அங்க இல்ல, அவ வீட்டுல இருக்கிறா. யார் இந்த ஆபிரகாம்? கோடீஸ்வரன். 318 பேர் வேலைக்காரங்கிறாங்க அவருக்கு. 318 பேர் அவருடைய எஸ்டேட்டை பார்க்கறதுக்கு 318 பேரை வச்சுங்கிற ஒரு கோடீஸ்வரன். இன்னைக்கு இருக்கிற கோடீஸ்வரன் அவர் காலு தூசுக்கு சமானம் இல்லை அந்த காலத்துல. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஏதோ வழிபோக்க வந்தவங்களை கூட்டு வச்சு சோறு போட்டு அவங்கள பரிமாறம் செய்து அங்க கையை கட்டி நின்னுங்கிறாரு. என்ன தாழ்மை, என்ன தாழ்மை. லோத்துவும் சோறு போட்டாரு, மாமும் சோறு போட்டார், சாதாரண உணவு போட்டார். பிரதர் சிஸ்டர், கர்த்தருக்கு எப்பவுமே நாம உச்சிதமானதை கொடுக்கணும். ஏதோ நார்மலா கொடுக்க கூடாது. எதை கொடுக்கணும்? உச்சிதமானதை கொடுக்கணும்.
உபசரிப்பு, உபசரணை என்பது மிக உன்னதமான ஒரு குணம், மிக உன்னதமான ஒரு குணம். இயேசு சொன்னாரு, என் ஊழியக்காரன்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்கான பலனை அவள் அவர் நான் கொடுப்பேன்றார். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட. ஊழியக்காரர்களுக்கு சோறு போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்குங்க. ஆமா, அது சின்ன விஷயம் அல்ல. இயேசு சொன்னாரு, நான் பசியா இருக்கும்போது எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. என் தேவனால ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்கள் என்ன. ஏன்னா நான் பசியா இருக்கும்போது எனக்கு சோறு போட்டீங்க. நாங்க போய் சோறு போட்டோம் உனக்கு, நீ எப்ப பசி எங்க வீட்டுக்கு வந்தா எங்க ஊழியக்காரனுக்கு என்ன செய்தியோ அதை எனக்கே செஞ்சு. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் சோறு போட்டாங்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு. அந்த விதவை போட்டா எலியாவுக்கு சோறு, ஒரு ரொட்டி கொண்டாந்து கொடுத்தா, பஞ்சம் தீரலாம், அந்த வீட்டுக்கு குறையே இல்லை. நீங்க பைபிள் எங்க படிச்சு பாருங்க, உபசரிப்புன்றது ஒரு உன்னதமான குணம். அதனாலதான் எபிரேயர் 13:2 நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, உபசரிப்பை நாடுங்கள். ஏன்னா சில பேர் தெரியாமலேயே கடவுளுக்கே சோறு போட்டு இருக்கிறாங்கயா, இதெல்லாம் சொல்றாரு அங்க அவர். அதனால தேவ மனுஷர்களுக்கு சோறு போடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்குங்க. நல்லா சோறு போட்டு அனுப்பி வைங்க. என்ன பிரதர் சொல்ற? நான் வசனத்தை மட்டுமே சொல்றேன். ஊழியக்காரர்களுக்கு, தேவ மனுஷர்களுக்கு, ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கிறவர்களுக்கு இந்த பூமிக்குரிய சரீர ஆகாரத்தை பரிமாறுவதில் உண்மையா இருங்க, முந்திக் கொள்ளுங்க, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்க கொடுக்கிற ஆகாரம், தண்ணி, டீ, சாப்பாடு நீங்க மறக்கலாம், நானும் மறந்துடலாம், கர்த்தர் மறப்பதில்லை. அந்த வீட்டை எந்த வீடு ஊழியக்காரன் உபசரிக்குதோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் கண் கூட பார்க்கிறேன், எனக்கு சோறு போட்டவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. ஆமா பிரதர். ஓகே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்து அவன் கொடுத்த மெசேஜ் பாருங்க. ஆபிரகாம் கொடுத்த மெசேஜ் பாருங்க. ஆபிரகாமே, அடுத்த வருஷம் வர்றேன். ஆபிரகாமே, அடுத்த வருஷம் இதே நாள்ல சாராளுக்கு ஒரு மகன் பிறப்பார். வீட்டுல குவா குவா சத்தம் கேட்க போகுது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆசீர்வாதமான ஆனந்தமான செய்தியை கொடுக்குறாங்க. யாருக்கு? ஆண்டவருடைய சிநேகிதன் ஆபிரகாமுக்கு. லோத்துக்கு என்ன செய்தி கொடுத்தாங்க தெரியுமா? பாருங்க 12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. 13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். அழிவின் செய்தி. லோத்துக்கு அழிவின் செய்தி, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாத செய்தி. லோத்துக்கு அழிவின் செய்தி, ஆக்கினை செய்தி. இந்த ஊரை அழிக்க போறோம், உன் சொத்தெல்லாம் அழிய போகுது, நீ சம்பாதி சொத்தெல்லாம் அழிய போகுது. லோத்து, நீ மட்டும் தப்பிச்சுக்க போ, உன் சொத்தெல்லாம் அழிய போகுது. லோத்துக்கு அழிவின் செய்தி, தீர்ப்பின் செய்தி. ஆபிரகாமுக்கோ ஆசீர்வாத செய்தி, ஆனந்த செய்தி, அற்புத செய்தி. அது அபரூபமான செய்தி. உனக்கு என்ன செய்தி வேணும்? உன்னை பார்த்து கர்த்தர் உனக்கு என்ன மெசேஜ் கொடுப்பாரு? என் அன்பு மகனே அப்படின்னு உங்ககிட்ட பாசமா பேச உன்னை ஆசீர்வதிப்பாரா, அல்லது உன்னை கடிந்து கொள்கிறாரா, உன்னை தெட்டுறாரா,
இல்ல உன்னை ஆசீர்வதிக்கிறாரா? இப்ப நான் இந்த வசனங்களை சொல்லும் போது உங்க மனசுல ஒரு வருடல் இருந்தால் கர்த்தர் உங்களை திட்டுறாரு, சரியில்லை, நீங்க வீடு சரியில்லை, வீட்டுல தேவனோடு ஐக்கியப்பட முடியல. ஒரு தேவ மனுஷன் ஒரு செய்தியை சொல்லும் போது உங்க முகம் சுருங்குதுன்னா கர்த்தர் உங்களை திட்டுறாரு. உங்க முகம் பிரகாசிக்குதுன்னா ஓ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அது உங்களுக்கு ஆசீர்வாத செய்தி. உங்க முகம் சுருங்குதுன்னா, மனசுல ஒரு வருடல் வருதுன்னா கர்த்தர் உங்களை திட்டுங்கிறாரு, திட்டுற செய்தி அது. உனக்கு எந்த செய்தி வேணும்? எப்போ ஆண்டவர் உன்னை சந்தித்தால் உனக்கு அவர் கொடுக்கிற செய்தி என்ன? மகிழ்ச்சியின் செய்தியா, ஆசீர்வாதமான செய்தியா, அல்லது அழிவின் செய்தியா? எந்த செய்தியை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு? கனிவான செய்தியா அல்லது கண்டிப்பான செய்தியா? என்ன மெசேஜ், என்ன செய்தியை பெறுகிற நிலைமையில நீ இப்ப இருக்கிற? முதல்ல பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இப்ப கர்த்தர் உன்னை சந்தித்தால் உன்னை மகிழ்ச்சியோடு ஆசீர்வதிப்பாரா அல்லது திட்டுவாரா? டேய் சரியில்லை, இது மாத்திக்கா, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு திட்டுவாரா? அல்லது உன்னை சபாஷ், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, வாடா இங்க வாடா என் கண்ணு அப்படின்னு கூப்பிட்டு உன்னை அரவணைப்பாரா? அல்லது ரெண்டு போடுவாரா? இப்போ எந்த நிலைமையில நீ இருக்கு? உனக்கு என்ன செய்தி வேணும்? ஆசீர்வாதமான செய்தியா, ஆனந்த செய்தியா, அற்புத செய்தியா, அல்லது அழிவின் செய்தியா? உனக்கு எந்த செய்தி வேணும்? ஆண்டவரோடு சிநேகம் செய்தால், ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தால் உனக்கு ஆசீர்வாதமான செய்தி, அல்லது உலகத்தோடு நீ சிநேகம் செய்தால், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தால் உனக்கு அழிவின் செய்தியா இருக்கும். லோத்து பார்த்து, அதை மட்டும் மறந்துடாதீங்க, லோத்து பார்த்து ஜாக்கிரதை. ஓகே, அடுத்து ஆறாவது வேறுபாடு இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம். ஆபிரகாமுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு? லோத்துடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு? லோத்து போயிட்டு தூதர்கள் சொல்றாங்க, லோத்து இங்க யாராவது உங்களுக்கு இருந்தா, சொந்தக்காரங்க இருந்தா அவங்களெல்லாம் சேர்த்துக்க, அவங்களெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்கள, உன்னுடைய பிள்ளைங்க, பொண்ணுங்க, மருமக்கள் இறந்தாக்கா எல்லாரையும் கூட்டுக்க, சீக்கிரமா வெளியே ஊரை விட்டு வெளியே போங்க, இந்த ஊரை அழிக்க போறேன்னு சொல்லும் போது லோத்து போய் சொல்றாரு. யாருக்கு? தன்னுடைய 2 பெண்களை திருமணம் செய்து கொள்ள போகிற மருமகன்களுக்கு போய் சொல்றாரு, எப்பா இந்த ஊர் அழிய போகுதுப்பா, வாங்கப்பா போலான்னா அவங்க லோத்தை பார்த்து சிரிக்கிறாங்க, பைத்தியக்காரன், ஊர் அழிய போதான், இது அக்னி கந்தம் பொழிய போகுதான், மென்டலா என்னடா அவனுக்கு, நான் வர முடியாது போ. ஏன்னா லோத்து சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, லோத்து சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை அப்படி, லோத்துடைய வாழ்க்கை அப்படி, சாட்சி இல்லை. அவனால அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, மனைவியை கிறிஸ்துக்குள் நடத்த முடியல, பிள்ளைகளை நடத்த முடியல. அதனாலதான் மனைவி உப்பு தூணா மாறி போனா, பிள்ளைகள் அருவருப்பான காரியத்தை செஞ்சாங்க. அவன் லோத்துவால அவன் குடும்பத்தையே காப்பாத்திக்க முடியல. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்பத்துக்குள்ள எந்த மாற்றத்தை கொண்டு வரல. ஏன்னா அவன் சாயங்காலத்துல இருக்கிறான், அவன் ஒளி இல்லாத ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. பட் ஆபிரகாமும் தான் மனைவிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றான், தான் வம்சத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றான். ஏன்? இன்னைக்கு நீயும் நானும் அவனுடைய ஆசீர்வாதத்தின் பங்காளிகள். சர்வ உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறினார் ஆபிரகாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கை, அவருடைய விசுவாசம், அவருடைய கீழ்ப்படுதல் அப்படிப்பட்டது. ஆனால் லோத்து சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் குடும்பத்துக்கு கூட அவன் பேசி கேட்க மாட்டான். ஏய் போடா, வேலையை பார்த்து போடான்னு, அம்மா சர்ச்சை போலாம் வாம்மா, ஏய் நீ போ, நான் வரமாட்டேன், அவ்வளவுதான். இவர் பேச்சுக்கு வீட்லயே மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. ஏன்னா இவருடைய விசுவாசம், இவருடைய தேவனோடு அவருக்கு உறவு அப்படிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு எல்லாரும் கீழ்ப்படிவார்கள். கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியலன்னா உங்க வீட்டாரே உங்களை மதிக்க மாட்டார். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். லோத்து ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை.
அவன் பேச்சை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பவர் இல்லை. பக்திக்குது நான் இல்லை. பவர் இல்லாத பக்தி, அது சக்தி இல்லாத ஒரு பக்தி. அதனால் எந்த தாக்கத்தையும், அவனுடைய விசுவாசமும் அவனுடைய பக்தியும் எந்த தாக்கத்தையும் அவன் குடும்பத்துல ஏற்படுத்தல. அதனாலதான் குடும்பம் மொத்தம் அழிஞ்சது, நரகத்துக்கு போயிடுச்சு. ஆபிரகாம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அவருடைய பக்தி அப்படிப்பட்டது, வல்லமை வாய்ந்த பக்தி, விசுவாசம் நிறைந்த பக்தி. நம்முடைய பக்தி எப்படிப்பட்டது? நம்மை நாமே ஸ்கேன் பண்ணிக்கினே போனோம். இது நமக்கான வார்த்தை, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை. நம்மை நாமே ஸ்கேன் பண்ணிக்கினே போனோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய மனைவி பிள்ளைகளை, கணவன் பிள்ளைகளை பக்திக்குள்ள நடத்துற வாழ்க்கையா இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னா அதுக்கு உடனே கீழ்ப்படுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய சாட்சி இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு கிறிஸ்தவன் வெத்து கிறிஸ்தவன். அதனால லோத்து வாத்து. அதுக்கப்புறம் ஆட்டிடியூட்ஸ். இவங்களுடைய கர்த்தர் அவங்க கிட்ட பேசினப்போ அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க அதுக்கு ரியாக்ஷன் பண்ண விதம் பாருங்க. ஸோ லோத்து கிட்ட சொல்றாங்க, நீ உடனே என்ன பண்ணு, நீ கிளம்பு, பொழுது விடிஞ்சுங்குது, இந்த ஊரை அழிக்கணும், நாங்க தீர்ப்பு வந்தாச்சு. ஆனா என்ன பண்றது, உனக்காக உங்க சித்தப்பாங்க ஜெபம் பண்ணிக்கிறான். அதனால அவன் ஜெபத்தை மீறி நான் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை காப்பாத்தி தான் ஆகணும், எங்களுக்கு விதிக்கப்பட்ட நிர்பந்தம், உன்னை காப்பாத்தி ஆகணும். அதனால நீ வெளியே போயிடு, ஊரை நாங்க அழிக்கணும், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புன்னா வாடத்தால மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. 18வது வசனம், 19-18. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவனே, அதெல்லாம் போக முடியாது, அப்படியெல்லாம் முடியாது. அந்த பர்வத்து ஓடி போயிடுறா, அங்க ஆபிரகாம் இருக்கிறாரு, கூட போய் சேர்ந்துக்கிட்டான்னு சொன்னா அங்கெல்லாம் போக முடியாது ஆண்டவனே. ஏதோ இது வரைக்கும் கிருபை காட்டணும் இல்ல, அந்த கிருபை ஒன்ன கொஞ்சம் காட்டி தோ அந்த கிட்ட ஒரு ஊர் இருக்குது, சின்ன ஊர், அங்க போயிடுறேன் நான். ரெண்டாவது இவங்களை அவங்க துரிதப்படுத்துறாங்க, சீக்கிரம் போங்கன்னா அவர் பாருங்க 15வது வசனம், 19-15. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்துவை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினாங்க. போ லோத்து, சீக்கிரம் போ, மனைவி பிள்ளைகளை கூட்டினு சீக்கிரம் போ, நாங்க அழிக்கணும்னு சொல்றாங்க. 16வது வசனம் சொல்லுது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது லேட் பண்றான், இருங்க ஏன் கிளம்புறேன், இப்படியெல்லாம் சொன்ன முடியாது நம்மளால, நான் கிளம்புறேன் இரு. ஏன்னா அவனுக்கு சோதோமை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. சோதோமை விட்டு, ஏன்னா ஆஸ்தி ஃபுல்லா பெருகி போச்சு, ஆடு மாடு மந்தன்னு பங்களான்னு ஓஹோன்னு வாழ்ந்துங்கிறான். அந்த ஆடம்பரமான அந்த உலக சுகமான வாழ்க்கை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. ஏதாவது நடக்காதா ஒரு அற்புதம்னு பார்த்ததுன்னு லேட் பண்றான். தூதர்களுக்கே சங்கடத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் இந்த லோத்து வாவி மகன். தேவ செய்தியை சொல்ல வந்த தூதர்களுக்கே சங்கடத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஆனா ஆபிரகாம் இருக்கிற இடத்தை விட்டு, தேசத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு வாப்பான்னா சரியாண்டவர் பண்ணுங்க. ஆபிரகாமே, உன் ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து எனக்கு பலி எடுப்பான்னா ஐயோ கூட்டு போயிடுகிறாரு. யார? சொந்த மகனை பலியிட சொல்றாரு ஆண்டவர், கூட்டு போயிடுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சவர் ஆபிரகாம். லோத்து கொஞ்சம் பொறு, ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ணிக்கிறான், பொறு, நீ சொல்ற மாதிரி நடக்க முடியாது, என்னால போக முடியாது, எனக்கு எங்க இஷ்டம் அங்க போறேன், நீ என் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வரமாட்டேன்.
லோத்து உலக சிநேகிதன். ஆபிரகாம் அப்படி அல்ல. கர்த்தர் சொன்னா உயிரே கொடுத்துருவான். ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆமென். கீழ்ப்படிதல். கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். இல்லைன்னா நஷ்டம்தான், இல்லைன்னா நஷ்டம்தான். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சமீபத்தில் நம்ம மாதவரம் பகுதிக்கு ஊழியத்துக்கு போகிறோம். அங்கே அந்த ஊழியக்காரனுடைய மனைவி கொஞ்சம் பேர் கிறிஸ்தவங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது ஆண்டவருக்குள்ள, பக்திக்குள்ள. இந்த நடுவில் அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு வேலை கிடைச்சிது, ஒரு ஸ்வீப்பர் வேலை. அது போயின்னு இருந்தாங்க, சம்பளம் வந்துங்குது, அப்படியே குடும்பம் போயினுங்குது. இவரு ஊழியம் பண்ணுறாரு, ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. அதனால் நீ வேலைக்கு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே போயினுங்குது ஃபேமிலி. எனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. அந்த சகோதரிக்கு ஒரு வசன பகுதியை படிக்க வச்சு அந்த அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையை ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு தரிசனம் கொடுத்தாரு. நான் அங்கே போனப்போ சிஸ்டர் கூப்பிட்டு சொன்னேன், சிஸ்டர் பைபிள் எடுத்து இந்த ஒரு அதிகாரத்தை படிங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார், அதன்படி நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். மறுமாதம் போய் கேட்குறேன், சிஸ்டர் படிச்சிக்கலான்னு கேட்டால் படிக்கலன்னு. ஒரு மாதம் மட்டும் போய் கேட்குறேன், படிக்கலான்னு. என்ன சிஸ்டர், என்ன டைம் இல்லை, வேலை காலையிலேருந்து வேலைக்கு போகணும், ஓடியாரணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை படிங்க சிஸ்டர், டைம் எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ நானும் மறந்துட்டேன். திரும்ப அந்த சிஸ்டர் கேட்கல. அந்த சிஸ்டர் எனக்கு எந்த விஷயமும் சொல்லலை. 3 மாதம் 2 மாதம் கடந்து போச்சு. 3ஆவது மாதம் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது, பிரதர் இமிடியேட்டாக ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, 3 மாதமாக சம்பளமே வரல சிஸ்டருக்கு, டாக்டரா லோன் கட்டணும், எங்கும் கிடைக்கல, ஏதாவது செய்ய முடியுமா பாருங்க பிரதர்னு சொன்னார். சரி ஏதாவது செய்யலான்னு நான் முயற்சி பண்ணலான்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். அப்பப்போ ஞாபகம் திரும்பி மறந்துடுறேன். இப்படியே ராத்திரி கடந்து போச்சு. மறுநாள் காலையில் கர்த்தர் எனக்கு ஏதாவது நம்மகிட்ட இல்லைன்னா யார்கிட்ட கேட்டு வாங்கி கொடுறது கூட ஆண்டவரை மனசே தரல. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரை என்ன அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், ஊழியம் பண்ணிங்கிறாங்க, 4 பேர்ல அவமானமாச்சு, காசு கட்டலான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்து. அன்னைக்கு நீ சொல்லிட்டு வந்த அந்த காரியத்தை சகோதரி பண்ணலடா, அதனால சேலரி நான் தான் ஸ்டாப் பண்ணார். உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரதர் சிஸ்டருக்கு நான் 3 மாதம் முன்னாடி ஒரு வசன பகுதியை படித்து ஒப்பு கொடுக்க சொன்னேன், படித்தாங்களா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னேன். கேட்டால் அவர் கேட்குறாரு, ஃபோன்னு கேட்குறாரு, பார்த்துக்கிறாங்க கேட்குறாரு. அந்த சிஸ்டர் படித்தேன் ஒன்றும் புரியல அப்படின்ட்டான். படித்தேன் ஒன்றும் புரியலையே, என்ன கேட்குதல்ல, நான் தானே சொன்னவன், அதான் நீங்கள் சொன்ன பகுதியை படித்தேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி எனக்கு கேட்கணும் இல்லை, ஏன் கேட்கல? அவன் இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கல. கடவுளுடைய வார்த்தை மேல, கடவுளுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை மேல அந்த அம்மாவுக்கு மரியாதை இல்லை, அவ்வளவு கேர்லெஸ். அதனாலதான் நம்மளுடைய சேலரி 3 மாசமா ஸ்டாப் ஆயிருக்குது. மறுபடியும் படிச்சு ஒப்பு கொடுத்தால் ஒழிய சேலரி வராதுன்னுட்டேன். மறுநாள் காலையில அந்த வசன பகுதியை படிச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, பிரதர் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, ஆனா சில விஷயங்கள் புரியல, என்ன விஷயத்த சொல்லி அந்த வசனத்துக்கு இது அர்த்தம், அதன்படி நீங்க ஒப்பு கொடுக்கணும், நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை சேலரி ரிலீஸ் பண்ணுவாருன்னு. அந்த சிஸ்டர் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் படிக்கல, தப்பு தானே அதுன்னு சொன்னேன். டைம் இல்லை பிரதர் அப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஓ டைம் இல்லையா, சரி சிஸ்டர் உங்ககிட்ட வந்து 1,00,000 ரூபாய் செக்கை கொடுத்து வர்றேன், கொடுத்து இதை பேங்க்கில் போய் நீங்கள் காசாக மாற்றிங்கன்னு சொல்லிட்டு வர்றேன் சிஸ்டர். அப்போவும் நீங்கள் இதே காரணம் சொல்லுவீங்களா, டைம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? மறுநாள் காலையில் லீவ் போட்டு ஓடுவல்ல பேங்க்கு, செக் எடுத்துக்கின்னு. ஓ காசு கொடுக்குற மரியாதையை கர்த்தர் கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க மாட்டேன். நீ துட்டுக்கு இருக்கிற வேல்யூ அன்றைய வார்த்தைக்கு இல்லையா உனக்கு? தப்பு சிஸ்டர், அது பெரிய பாவம், ஒப்பு கொடுங்க என்ன. மறுநாள் காலைல விஷயத்த சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. நான் அதுக்கு மறுநாள் சத்திவேடுக்கு இங்கே கல்யாணத்துக்கு வந்துட்டேன். இந்த மாதம்தான்
எங்க இது மஸ்தான மண்டபத்தில் கல்யாணத்தில் இருக்கும்போது பையன் பேர் வந்துக்கிறாரு, பேசிங்கிறேன். ஃபோன் வருது அங்கேருந்து எனக்கு ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு. பிரதர், கர்த்தர் அற்புதம் பண்ணாரு பிரதர், சேலரி வந்துடுச்சு, அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. சேலரி நேத்து சாயந்தரமே, நேத்து காலையில சொன்னேன், ஒப்பு கொடுத்தாங்க. நேத்து ஈவினிங்கே வந்துடுச்சு சேலரி. அவங்க பார்த்துட்டு வந்து இன்னைக்கு சேலரி நேத்து வந்துடுச்சு. அதிர்ந்து போட்டாங்க அப்படியே அவங்க. கர்த்தர் இப்படியெல்லாம் பண்ணுவாரா, பேசுவாரா? அதுல இருந்து இந்த சகோதரி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்களாம். அவர் சொல்றாரு, பிரதர் அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு பிரதர், ஒரே போட்டாரு கர்த்தர். நீ ஒப்பு கொண்டு சேலரி ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன், காலைல சொன்ன, சாயங்காலத்துக்கு சேலரி ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவர் நினைக்கிற, நீயும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சின்னவர் அல்ல. அவரு அவருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்கலன்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாரு. எதுக்குன்னா நம்மை தன்னோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்ள, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொன்னபடி கீழ்ப்படினோம். இல்லைன்னா நஷ்டம், பெருத்த நஷ்டம் வந்து. ஸோ இந்த லோத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஆனால் ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். அடுத்தது பலன். இறுதியில கிடைச்ச பலன் என்ன? கான்சிக்வன்சஸ் என்ன கிடைச்சது? லாஸ்ட்ல ஆபிரகாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார். குழந்தை இல்லாத வீடு இப்போது ஒரு வாக்குத்தத்த குழந்தையால நிறைந்து விட்டது. லோத்துவோ தன் மனைவி பிள்ளைகளை இழந்தார். பலன், உலகத்தோடு சிநேகம் பண்ண ஒரு நீதிமான் இறுதியில தன் குடும்பத்தை இழந்தான். என்ன பண்ணாங்க தேவ தூதர்கள் 2 பேரும், இவனை களம் மாட்டான் அவன் சொல்லிட்டு கையை பூச்சின்னு லோத்து கைய, அவன் பிள்ளைங்க கை, 2 பொண்ணுங்க கைய, அதுக்கப்புறம் மனைவி கையை போட்டின்னு தர நீத்தும் போயின்னு வராங்க. வாடா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீத்தும் போய்கிற. ஏன்னா அங்க ஆபிரகாம் கேட்டுட்டான், லோத்துவை காப்பாத சொல்லி, அங்க யாரும் நீதிமான் இருந்தா காப்பாத்த சொல்லி கேட்டுட்டான். அவன் மனசு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் மேல அவன் மனசு துடிக்குது, அதனால உன்னை காப்பாத்தி அவன். வசனம் பாருங்க, அற்புதமான வசனம் அது, 29வது வசனம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை நினைத்து தேவன் லோத்துவை காப்பாற்றினார். ஆபிரகாமை நினைத்து லோத்துவை காப்பாற்றினார். அதனால என்ன பண்றாங்க, அவங்க கைகளை பிடிச்சி பலவந்தமா வற்புறுத்தி வெளியே கொண்டு போறாங்க. பொழுது விடியுது. இவன் போயிட்டு அந்த சோவார் பட்டணத்துல சேர்ந்த பிறகுதான், அந்த ஊருக்கு போன பிறகுதான் வானத்திலிருந்து அக்னி கந்தக மழை பொழியுது. நடுவில் என்னாச்சு தெரியுங்களா? மனைவி, லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து ஒப்பு தூணானார். முன்னாடியே சொன்னாங்க, திரும்பி பார்க்காத லோத்து, ஓடிப்போ, திரும்பி பார்க்காதன்னாங்க. என்ன அர்த்தம்? இந்த பக்கம் திரும்பி நீ வந்துடாத, இது சபிக்கப்பட்ட இடம், இது பாவம் நிறைஞ்ச இடம், இந்த இடத்துக்கு திரும்பி வந்துடாத, திரும்பி பார்க்காத, அப்படியே ஓடி போனாங்க. ஆனால் இவளோ திரும்பி பார்த்தால் ஒப்பு தூணானார். அவனுடைய அர்த்தம், திரும்பி பார்த்த உடனே உப்பு தூண் ஆயிட்டானால. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறோம், திரும்பி பார்த்த உடனே உப்பு தூண் ஆகி போட்டா அப்படின்னு. மீனிங் என்னன்னா, இவ திரும்பி போயிட்டா. எங்கத்துக்கு? சோதோமுக்கு போயிட்டா. தூதர்களுடைய கையை பிடிச்சி உதறிட்டு சோதோமுக்கு போயிட்டா. நான் நம்ப மாட்டேன், கந்தகம் வருது, அக்னி மழை வருதுலாம் நம்ப மாட்டேன் நான். எனக்கு எவ்வளோ ஆஸ்திங்க இருக்குது, எவ்வளோ சுகபோகிறதெல்லாம் விட்டு எங்கே போகிறது? நம்ம என்னால வர முடியாது, நீங்கள் போகிறதுனா போயிங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, சோதோமுக்குள்ள போயிட்டாவா.
திரும்பி பார்த்தவன் உப்பு தூணல்ல, திரும்பி மீனிங் என்னன்னா திரும்பி அவ சோதோமுக்குள்ள போயிட்டா. போன பிறகு அந்த பாவிகளுக்கு வந்த தன் தீர்ப்பு அவளையும் ஆட்கொள்ள, அவளும் அங்கு அந்த கந்தக மழையில அப்படியே உறைந்து போனார். எல்லா அந்த கந்தக மழை பொழிய எல்லா பாடி ரத்தம் எல்லாம் உருகப்பட்டு அப்படியே சிலையா மாறிட்டாங்க. அப்படியே சிலைகளா தூணு மாதிரி செத்து போட்டாங்க. நாளடைவில் அதெல்லாம் சவக்கடல் உப்பு தூணா மாறிடுச்சு. ஸோ இதை எழுதும் போது அவ உப்பு தூணா, அந்த உப்பு தூண்கள் அவளும் ஒருத்தி. இவன் மட்டுமல்ல, அங்க நிறைய பேர் அந்த மாதிரி மாறிட்டாங்க. அதெல்லாம் இவளும் ஒருத்தி. அவளுக்கு சுகபோகமா வாங்கணும்னு ஆசை, உலக ஆசை, நகை, பணம், பொருள், ஆஸ்தி, இதெல்லாம் ஆசை அவளுக்கு. விட்டு கொடுக்க முடியல. போனா அந்த பாவிகளோடு சேர்ந்து அவளும் கந்தக தூணாய் போனார். எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க சிஸ்டர். இயேசு சொன்னாரு, லோத்துவின் மனைவியை நினைவு கூறுங்கள் என்ன. லோத்துவின் மனைவியை நினைவு கூறுங்கள். அவளை மனசுல வச்சுங்க. திரும்பி உலகத்துல போய் சேர்ந்துடாதீங்க. எப்படியோ கர்த்தர் உங்களை காப்பாத்தினாரு இல்ல, நீ அப்படியே போ. மன்னிச்சு விட்டாரல்ல, அப்படியே போ. திரும்ப உலகத்துக்கு போன லோத்து மனைவி மாதிரி தான் அழிஞ்சு போயிடுவேன்றாரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆபிரகாம் மனைவி பேரு சாராள். ஆண்டவர் அற்புதமா எழுதி வச்சாரு, சாரா சாரா சாராள்னு. ஆனா லோத்துடைய மனைவி பேரை ஆண்டவர் எங்குமே மென்ஷன் பண்ணல. தூக்கி போடுற அந்த பேரை, உதவாத பேரை, அவ பேரை தூக்கி போடு. ஆண்டவர் பேரை மென்ஷன் பண்ணல. எவ்வளவு அது ஒரு அவமானம்னா அதை விட அவமானம் ஒன்றும் கிடையாது. ஆபிரகாம் சாராள் பேரை எழுதி வச்ச ஆண்டவர், சாராள் பேரை எழுதி வச்ச ஆண்டவர், சாராளுடைய எனக்கு ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்னன்னா, சாராளுடைய அடக்க ஆராதனையை விவரிக்க தேவன் ஒரு அத்தியாயத்தையே ஒதுக்கினார். சாதாரண பெண்ணா சாராள் எவ்வளவு தியாகம் செஞ்சா அந்த புண்ணியவதி. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கணவனோடு அவ பயணித்த விதம், கஷ்டப்பட்ட விதம் தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். அதனாலதான் அவருடைய அடக்க ஆராதனையை விவரிக்க தேவன் ஒரு அத்தியாயத்தை ஒதுக்கினார் அவளுக்காக பைபிள்ல. ஆனா லோத்துடைய மனைவி பேரை கூட ஆண்டவர் இஷ்டம் இல்லை அவருக்கு. படும் பாவியாவா, உலகத்தை நேசித்தவள் அவ. தன்னுடைய பிள்ளைகளை சரியான பக்தியில வளர்க்கல அவ பேரு தேவையில்லை, தூக்குடா பேர. சிஸ்டர், உங்க பேரை கர்த்தர் எழுதுவாரா? என்னுடைய இதயத்தில் உங்க பேரை எழுதுவாரா? ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேரை எழுதியிருக்கிறாரா? உங்களுக்கு அதுல உறுதி இருக்கா? நீங்க சாராளின் பிள்ளைகளா, லோத்துவின் மகள்களா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது உங்க வாழ்க்கை? உலகத்தை திரும்பி பார்க்கிற வாழ்க்கையா, இல்ல கர்த்தரை நோக்கி முன்னேறி போகிற வாழ்க்கையா? சகோதரிகளே, லோத்துவின் மனைவியை நினைவு கூறுங்கள். இறுதியில லோத்து உலகத்தை சோதோமை சிநேகித்தான். அந்த சோதோமுடைய அந்த புகை அக்கினினால் அந்த சோதோம் அழிந்தது. அதனுடைய புகை மேலே எழும்பியது. அந்த புகையில லோத்துடைய வாழ்க்கையும் கரைஞ்சு போச்சு. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையோ இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. எப்படி வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா எவ்வளவு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டான் பாருங்க லோத்து. பணத்தையும் பொருளையும் உலகத்தையும் நேசிச்சு அற்புதமான ஒரு வாய்ப்பை இழந்துட்டான் லோத்து. கடைசியில அவனுக்கு போதையை போட்டு அவங்க பொண்ணுங்களே அவங்க கூட அருவருப்பான காரியத்தை செஞ்சு ஒரு 2 மோசமான கேவலமான ஜாதியை உலகத்துல பெற்றெடுத்த லோத்தை நினைச்சாலே அருவருப்பான ஒரு நிலைமைக்கு அவன் வாழ்க்கை தள்ளப்பட்டுச்சு. அந்த சவக்கடல்ல
அந்த சவக்கடலுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையும் செத்து போச்சு. லோத்துடைய வாழ்க்கை செத்து போச்சு. ஆபிரகாமுடைய வாழ்க்கை எத்தனையோ 1000 வருடங்களை கடந்தும் எனக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்ன வாழ்க்கை அது! வாழ்ந்தா அப்படி வாழணும். வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை அப்படி வாழணும். இறுதியில ஒரு வசனத்தை படிச்சு நான் முடிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஓஹோ, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயங்களும், உலகத்தை சிநேகித்து அது நிச்சயங்களுக்காக வாழ்கிறவர்கள் ஒழிந்து போவார்கள், அழிந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அது லோத்து, இது ஆபிரகாம். பிரதர், சிஸ்டர், நீங்க யாரை நேசிக்க போறீங்க? உங்க ஃப்ரெண்டு யாரு சொல்லுங்க. நீங்க யாருக்கு ஃப்ரெண்டா இருக்க போறீங்க? உலகத்துக்கா அல்லது இயேசுவுக்கா? யாருக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்க போறீங்க? யாருக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? உங்க வீட்டில் ஒழுங்கான ஜெபம் இருக்கா? காலையிலேருந்து பைபிள் படிக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தை, வேதத்தை பிரியத்தோடு வாசிக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? குடும்ப ஜெபம் நடக்குதா? இதெல்லாம் இல்லைன்னா, தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்றீங்களா? இதெல்லாம் இல்லைன்னா அது எதற்கு அத்தாட்சி என்றால், நீங்கள் சோதோம் கிட்ட கூடாரம் போட்டிருக்கிறீர்கள். உலகத்துக்கிட்ட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க உலகத்துல போயிடுவீங்க. ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேட்டா நேரம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, கர்த்தர் துதி இல்லை, வீட்டில் தனிப்பட்ட முறையில் தேவனோட சரியான உறவு இல்லை. இது எதற்கு அத்தாட்சி என்றால், நீங்கள் சோதோமின் கிட்ட கூடாரம் போட்டிருக்கிறீர்கள். உலகத்துக்கிட்ட இருக்கிறீங்க. இது எப்படியே தொடர்ந்துச்சுன்னா சோதோமுக்குள்ள போயிடுவீங்க. உள்ள போனீங்கன்னா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. லோத்து பார்த்து, லோத்து மனைவியே பார்த்து, திரும்பி பார்க்காத, உலகத்தை திரும்பி பார்க்காத, கல்வாரி சிலுவையை நோக்கிப்பார். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துறார். ஆண்டவரை சிநேகிப்போம், கர்த்தருக்கு ஃப்ரெண்டா இருப்போம். உலகம் வேணாம், மோசமாயிடும். எல்லாத்தையும் கொடுத்து உன்னை காலி பண்ணிடும். உலகம் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து லாஸ்ட் உன்னை காலி பண்ணிடும். ஜாக்கிரதை. ஆண்டவரோடு சிநேகம் பண்ணுங்க. கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் கொடுப்பாரா? ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, லோத்து பார்த்து